Welcome to the seventh episode of Basics of Stock Market. ஸ்டாக் மார்க்கெட்ல ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டே வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த டாபிக்ஸ்லாம் வேணும்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து பைபேக் மட்டும் பார்க்கலாம். பைபேக் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து ஆல்ரெடி ஷேர்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப வந்து அதுல டிவிடெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். அதுல வர்றதுதான் பைபேக். பைபேக்ன்றது ஒரு கார்பரேட் ஆக்ஷன். ஒரு கம்பெனி இன்வெஸ்டர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காகவும் அந்த கம்பெனியோட growthக்காகவும் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டாக் மார்க்கெட்ல அது எப்படி இம்பாக்ட், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ். இது வந்து பைபேக். இதுல இருந்து பைபேக் அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை வந்து அவங்களே வாங்கிக்கிறது. இப்போ வந்து 300 ருபீஸ்க்கு அந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 300 ருபீஸா இருக்கு அப்படின்னா, அது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 200 500 ருபீஸ்க்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து டைரக்டா வாங்கிடுது. ஆனா நீங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேர் உங்க கையில அவங்க சொல்ற ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு கையில இருக்கணும். இருந்தா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். டெண்டர், அதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. டெண்டர் ஆஃபர், ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ், புக் பில்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. டெண்டர் ஆஃபர்னா ஃபிக்ஸடா இந்த பிரைஸ்க்கு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ்னா அவங்களே நார்மலா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரியே போய் வந்து ஷேர்ஸை வந்து மொத்தமா வந்து ஒரு புரோக்கர் வச்சு மொத்தமா வாங்கிக்கிறது. பட் ஆனா வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா, இது அவங்க அனௌன்ஸ் பண்றது, பைபேக் அனௌன்ஸ் பண்றாங்க. அது ஓப்பன் மார்க்கெட்டோ இல்ல டெண்டரோ எதுவா இருந்தாலும் அவங்க செபிக்கும் இது கொடுக்கணும். இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லி அவங்களோட என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்ல வந்து அவங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. செபிக்ட வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்பனா தான் வந்து ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ்ல வந்து அவங்க ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து புக் பில்டிங்னா வந்து ஒரு பிரைஸ் பேண்ட், இந்த பிரைஸ்ல இருந்து இந்த பிரைஸ்க்குள்ளன்ட்டு நம்ம வந்து டெண்டர் அப்ளை பண்ணி, சாரி, இந்த பிரைஸ்ல இந்த பிரைஸ்க்குள்ளன்னு சொல்லி நம்ம எந்த பிரைஸ் வேணுமோ அதை அப்ளை பண்ணி பைபேக் எடுத்துக்கிறது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஷேர்ஸ் வந்துருச்சு, அப்படி ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸுக்கான அமௌண்ட் என்னவோ அது வந்து உங்களுடைய எந்த புரோக்கரேஜ் அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அங்க வந்து பேமெண்ட் ஆயிடும். ஏன் வந்து ஒரு கம்பெனி வந்து பைபேக்ஸ்க்கு வரணும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வருது. அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கம்பெனியோட டோட்டல் கேஷ்ல ப்ராஃபிட் எவ்வளவோ அதுதான் நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஷேர்ஸோட நம்பர்ஸ் குறைந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ வந்து அதிகமாகும். அப்புறமா அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவா இருக்கு, இது வந்து இந்த விலையை விட இந்த விலைக்கு வரைக்குமே வந்து போகக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் காட்டுறதுக்காகவும் இது பண்ணிக்குவாங்க. டிவிடெண்டுக்கு பதிலாகவும் இதை வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட பெனிஃபிட்ஸ், ஆல்ரெடி டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த டிவிடெண்ட் பதிலாகவும் இன்வெஸ்டர்ஸோட பெனிஃபிட்ஸ்காண்டியும் இதை பண்ணுவாங்க. இத வந்து கம்பெனி வந்து இத சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஷேர்ஸை வந்து வாங்கிட்டு சில ஷேர்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. எக்ஸ்டிங்யூஷன் ஷேர்ஸ், அந்த ஷேர் நம்பரே இருக்காது, கேன்சல் பண்ணி ஷேர் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்காகவுமே வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல 3 டைப்ஸ் இருக்கு. டெண்டர் ஆஃபர், ஓப்பன் மார்க்கெட், அதுக்கப்புறம் புக் பில்டிங். அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு பைபேக்னா ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு அமௌண்ட்டை போட முடியாது. இதுக்குன்னு சொல்லி அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறப்போ இந்த டெண்டருக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி உங்களுக்கு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எல்லா ஷேர்ஸையுமே அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோன்னு ஒதுக்கியிருப்பாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோன்னு ஒதுக்கியிருப்பாங்க. அது நம்ம ஆல்ரெடி என்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எத்தனை பேர் எல்லாமே பார்த்துட்டோம்ல. அப்படி ஒதுக்குறப்போ உங்களுக்குன்னு எத்தனை ஷேர்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கோ அவ்வளோ ஷேர்ஸை தான் வந்து அவங்க திரும்ப வாங்கிக்குவாங்க. சில பேருக்கு எல்லாமே வாங்கலாம், சில பேருக்கு வந்து கம்மியா இது பண்ணலாம். அது வந்து ஷேரோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கு.
இதுதான் வந்து பைபேக். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பைபேக் வரப்போகுது, இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்க கையில ஷேர் இருக்கணும்ட்டு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சுட்டு அந்த டைம்ல கூட நீங்க அவங்க கிட்ட அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். இதுதான் வந்து பைபேக். நெக்ஸ்ட் வந்து கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். இவ்வளோ நாள் வந்து ஒரு ஷேர்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, அதுல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஐபிஓட டேர்ம்ஸ் என்ன, ஐபிஓனா என்ன, கம்பெனி எப்படி வருவாங்க, கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங்னா என்ன, இந்த 9 to 9:15 என்ன நடக்குது எல்லாமே பார்த்தோம். இனிமே வந்து எல்லாமே பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றது, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.